சுவிட்சர்லாந்தை பற்றி ரொம்ப அழகாகவே நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம சுவிட்சர்லாந்தில் எங்கே ஸ்டே பண்ணால் நம்ம எல்லா ஃபுல் சுவிட்சர்லாந்தையுமே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்விஸ் பாஸ்ன்னு சொல்கிறாங்களே சார், அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி சார், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்ம சுவிட்சர்லாந்து போகும்போது பெரும்பாலும் இந்த ஜூரிக் அந்த மையப்பகுதியில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. பட் அட்ராக்ஷன் இருக்க ஏரியா பகுதின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்டர்லாக்கன், லூசன் இதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த நிறைய அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு இந்த மாதிரி மவுண்ட் இட்லி, ஜுங்ஃப்ரோ இதெல்லாம் சுற்றி பார்க்கணும், லேட்டப்பன்லாம் பார்க்கணும்னா ஐடியல் பிளேஸ் வந்து உங்களுக்கு இன்டர்லாக்கன் தான். இன்டர்லாக்கனில் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 hour 1.5 hourக்குள்ளே இந்த ஏரியாவை நீங்கள் ரீச் பண்ணி பார்த்துட்டு வர முடியும். ஸோ ஒரு போகிற இடங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும்போது இதை ரசிச்சுக்கிட்டும் பார்க்கலாம். ஒரு டைம் சேவ் ஆகும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த இடத்துல போயிட்டு இப்போ ஜுங்ஃப்ரோ போகிறீங்க, நிறைய டைம் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஐடியல் பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா என்னோடய அனுபவத்தில் வந்து இந்த இன்டர்லாக்கன் அல்லது லூசன் இந்த பகுதியை தேர்ந்தெடுக்கிறது. இன்டர்லாக்கன்றது சென்டர், அது ஒரு சிட்டி உங்களுக்கு வந்து சுவிட்சர்லாந்தில் அது ஒரு சிட்டி. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் டிரான்ஸ்போர்ட் மோடு எப்படின்னு கேட்டிங்க, அங்கே ஈரோ பாஸ், என்டையர் ஈரோ பாஸ் இருக்குது. ஸ்விஸ் பாஸ்ன்னு தனியாக இருக்குது. இந்த ஸ்விஸ் பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட் மோடு ட்ரெயின், ட்ராம், பஸ் இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த இதில். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் மோடு அட்வைசபிள். நீங்கள் வந்து ஒரு 2 பேராக போகிறீங்க, ஒரு 4 பேர் போகிறீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் அந்த ஸ்விஸ் பாஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்டையர் யூரோப்பில் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். அதுக்கு 1 day பாஸ்லேருந்து 1 week பாஸ், மந்த்லி பாஸ் கூட இருக்குது. அது டிபெண்ட்ஸ் உங்களோட டூர் தேவையை பொறுத்து அது எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்து ஒரு 5 பேருக்கு மேலே இருக்கீங்க, 8 பேருக்கு மேலே இருக்கீங்க அப்படின்ட்டிங்கன்னா என்டையர் அந்த டூருக்கு வந்து நீங்கள் அங்கே வெஹிக்கிள் ஹையர் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் ஹையர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டூரை நீங்கள் முழுமையாக கொண்டு வர முடியும். சார், இப்போ நார்மலாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரையும் ஸ்விஸ் பாஸ் எடுக்கிறது பெஸ்ட்டா இல்லை ப்ரைவேட்டாக ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறது பெஸ்ட்டா? ஸோ எது வந்து சுற்றி பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சார்? ஓகே, நீங்கள் வந்து ஒரு 2 பேர் இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு லாங் டியூரேஷனில் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க, ஒரு என்டையர் சுவிட்சர்லாந்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்விஸ் பாஸ் எடுத்துக்கோங்க. ஸ்விஸ் பாஸ் எடுத்துட்டிங்கன்னா என்டையர் சுவிட்சர்லாந்து நீங்கள் வந்து அதை ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம், பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அங்கே உள்ள ட்ராமை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் மோட நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். இதே நீங்கள் ஒரு 5 பேர் இருக்கீங்க, 6 பேர் இருக்கீங்கன்னா ஒரு குரூப்பாக வந்து நீங்கள் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கிளம்புறது கஷ்டம். அந்த மாதிரி டைமில் சுவிட்சர்லாந்தில் கோச்சஸ் நிறையா இருக்குது. ஒரு 7 seater கோச்சஸ்லேருந்து அப் டு 16 seater பெரிய கோச் 35 seater கோச் வரைக்கும் இருக்குது. உங்களோட குரூப் சைஸை பொறுத்து நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் ஒரு 6 பேர் 8 பேர் எக்ஸாம்பிள் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு மினி கோச் எடுத்திங்கன்னா நீங்கள் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் தான் சொன்னேன், என்டையர் யூரோப்புமே என்டையர் ஸ்விஸ்ஸுமே உங்களுக்கு அழகு. அப்போ அந்த அழகு நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இடம் ஏதாவது பிடிச்சிருச்சு, ஒரு ஃபோட்டோ ஸ்டாப் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த இடத்த கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துட்டு வர்றதுக்கு இந்த பை ரோடு டிரான்ஸ்போர்ட், தட் மீன்ஸ் இந்த கோச் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். பட் எல்லா இடமும் முக்கியமான இடமும் பார்க்கணும், நாங்கள் 2 பேர் 4 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஸ்விஸ் பாஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட். சார், சுவிட்சர்லாந்தில் வந்து ஃபுட்டு எப்படி சார்? ஏன்னா ஃபுட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா நம்ம ஊர் பர்சன்ஸ்லாம் அங்கே போனாங்கன்னா ஃபுட்டை பற்றி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் எப்படி கிடைக்கும் சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக, குறிப்பாக வந்து இந்தியன்ஸ் எந்த அப்ராட் கண்ட்ரி போனாலும் இந்தியன் ஃபுட்டு கிடைக்குமான்டுவாங்க. அதுலேயும் நம்ம சவுத் இந்தியா பெல்ட்டில் நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குமானேன்னு கேட்பாங்க கண்டிப்பாக. இப்போ நம்மளோட ட்ரெண்டு தெரிஞ்சு பரவலாக எல்லா கண்ட்ரிலையுமே இந்தியன் ஃபுட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இந்தியன் ஃபுட்டு கிடைக்கிது. அதுவும் குறிப்பாக சவுத் இந்தியன் ஃபுட்டு நல்லாவே கிடைக்கிது. இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இதெல்லாம் மாதிரி கூட கிடைக்கிது. என்ன இதில் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நான் ஃபீல் பண்ணதுன்னா, அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது, அங்கே உள்ள விலைவாசிக்கு அது கரெக்டு, நமக்கு அது அதிர்ச்சின்னு சொல்லலாம். ஒரு சாதாரணமாக ஒரு 2 இட்லி சாப்பிட்டோம்னா ஒரு 1500 ரூபா, ஒரு தோசை சாப்பிட்டோம்னா ஒரு 2000 ரூபாய், இவ்வளோ தான், ரொம்பலாம் கிடையாது, கூட கிடையாது. ஒரு தோசை 2000 ரூபாயா? ஆமாம், ஏன்னா விற்கிற வேலைக்கு நாங்களாம் பேங்க்கில் லோன் போட்டு தான் சாப்பிட முடியாது சார். அடுத்த தடவை வந்து இஎம்ஐ ஆப்ஷனே நாங்கள் அப்படி தான் போட போகிறோம். ஸோ நான் என்னோடய பார்வையில் பார்க்குறேன்னா, அந்த கண்ட்ரி வந்து உண்மையிலே ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் ரொம்ப ஒரு கூடுதலான கண்ட்ரி. அந்த பீப்புள்ஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வருது.
ஸோ அதனால் அவங்க வந்து அது அஃபோர்டபுள் காஸ்ட்டு தான் அங்கே பொறுத்தளவுக்கு. நமக்கு அது புதுசாக பார்க்குறதுனால கொஞ்சம் ஒரு பிரமிப்பாக தெரியும். பட்டு ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. கிடைக்கிது ஃபுட்டெலாம் நமக்கு நல்லாவே அங்கே கிடைக்கிது, இந்தியன் ஃபுட் கிடைக்கிது. பட் பர்சனலாக நான் வந்து ஒரு ஆஸ் அ பேசஞ்சருக்கு நான் சொல்கிற ஒரு இது என்னென்னா, நம்ம எந்த கண்ட்ரி போனாலும் நம்ம ஃபுட்டு நம்ம இங்கே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம், வைக்கிற செய்கிறோம். அந்த ஊருக்கு போனோம்னா அந்த ஊர் ஃபுட் என்ன, அதோட டேஸ்ட் பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் அங்கே நிறைய இருக்குது. யூரோப் சைடில் நிறைய ஃபுட்டு இருக்குது அந்தந்த ஊருக்கு ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி. அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. பார்த்தோம்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில், ஏன்னா அந்த ஊர் ஃபுட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்குது. அங்கே லோக்கல் ஃபுட் வந்து அவங்க நிறைய ப்ரெட் ஐட்டம், அங்கே பீஃபு, போர்க்கு, சிக்கன் எல்லாமே கிடைக்கிது. அதில் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாகவும் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சார். என்ன தான் வந்து நம்ம இங்கேருந்து டூர் போனாலும் அந்த டூரில் நம்ம என்ன காரில் போக போகிறோம், ஏன்னா காரில் பஸ் வந்து நிறைய இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கார் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க? ஸோ அதோட அந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொல்ல கரெக்டு தான். ஃபாரின் போகும்போது நமக்கு இந்த பென்ஸு, ஆடி, பிஎம்டபிள்யூ நம்ம ஊரில் பார்க்கும்போது அது பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே எல்லாமே அங்கே தான் ஓடுது. ரொம்ப ஹையர் எண்டு கார் தான் இருக்குது. லோயர் எண்டு காருன்றது ரொம்ப கம்மி தான். ஸோ எல்லாம் ஹையர் எண்டு கார் தாங்க. ஸோ நம்ம ஒரு டூருக்காக ஒரு வெஹிக்கிள் ஹையர் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பான முறையில் ஹையர் எண்டு தான் வரும். அதில் எங்களுக்கு வந்தது ஒரு பென்ஸோட ஒரு கார் வந்து 7 சீட்டர் கார் வந்துச்சு. சூப்பர். அதில் இன்னும் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா, நமக்கு வந்து ஒரு சிங்கள தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழர் தான் வந்திருந்தார். ஒரு டிரைவராக வந்திருந்தார். அவர் டிரைவர்னு சொல்லக்கூடாது, அப்படி எங்களை வந்து பர்சனலாக அவர் டேக் கேர் பண்ணிக்கிட்டார். நாங்கள் அவர் அண்ணன் தான் கூப்பிட்டு இது பண்ணோம். அவ்வளோ அந்த ஒரு லோக்கலில் உள்ள அந்த டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. கரெக்டாக அங்கே இன்னொன்று வந்து அந்த மேப் என்ன டைம் காமிக்குதோ அந்த டைமுக்கு வண்டி போய் சேர்ந்துருது. ஷார்ப்பாக இருக்குது. அந்த ரோடில் ஏதாவது எங்கேயாவது ஒரு டிராஃபிக் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்டிமேஷனே வருது. ஒரு வாய்ஸ் கமாண்டாக வந்து காருக்குள்ளே வந்து இந்த இடத்துல இந்த டிராஃபிக்காக இருக்குது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. இதெல்லாம் ஒரு நமக்கு புதுசாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் அது அலர்ட் மெசேஜெலாம் வாய்ஸாக வராது. நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு போகிறோம், அது டிஃபால்ட்டாகவே அந்த காரில் ஆடியோ வருது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து நாங்கள் எங்கள் K4 கஸ்டமருக்கு ஆன் ரெக்வஸ்ட் கேட்டாங்கன்னா நாங்கள் தமிழ் டிரைவர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஏன்னா இதுவே ஒரு புதுசான ஒரு கான்செப்டாக இருக்குது. சுவிட்சர்லாந்தில் நம்ம தமிழ் பேசுகிற ஒரு டிரைவருன்றது பயங்கரமான ஒரு தமிழ் டிரைவரும் இருக்காங்க. கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு தமிழ் ஸ்பீக்கிங் அங்கே எஸ்கார்ட்டு அங்கே இருக்காங்க. நம்ம அந்த சர்வீஸை நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம்.